ஹலோ. இன்னைக்கு வந்து மளிகை சாமானில் எதெல்லாம் முக்கியமாக எவ்ரி மந்த் வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சால்ட்டு, உப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கல்லுப்பு, அது தூள் உப்பு, இது ரெண்டும் கண்டிப்பாக வாங்கிடுங்க. அடுத்தது வந்து இது வந்து சீனி, அடுத்தது வந்து நாட்டு சக்கரை, காஃபிலெலாம் போட்டு குடிக்கிறதுக்கு நாட்டு சக்கரை. சீனி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அப்புறம் புளி பார்த்திங்கனாக்கா இதுவும் ரொம்ப முக்கியமான ஐட்டம் தான். புளி ஸ்டோர் பண்ணும்போது கல் உப்பு தூவி இப்போ வந்து கொஞ்சம் புளி வைக்கணும், ஒரு ஜாடியில் போட்டு அது மேலே கல் உப்பு போடணும், அதுக்கு மேலே புளி வைக்கணும், அது மேலே கொஞ்சம் உப்பு போடணும். இதே மாதிரி லேயராக அடுக்கி வச்சிங்கனாக்கா புளி வந்து கருத்து போகாது, ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி புளி ஸ்டோர் பண்ணுறது வந்து ஜாரில் தான் அதாவது பீங்கான் ஜாரில் தான் ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். பிளாஸ்டிக்கில் சில்வரில் அதிலெலாம் ஸ்டோர் பண்ணிங்கனாக்கா சில்வர் பாத்திரமாக இருந்தால் ஓட்டை விழுந்துடும், பிளாஸ்டிக்காக இருந்துச்சுனாக்கா அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அவ்வளோதான். அடுத்தது வெல்லத்தில் வந்து உருண்டை வெல்லம் இருக்குது, அச்சு வெல்லம் இருக்குது. வந்து உருண்டை வெல்லத்தை வாங்கி இப்படி உடச்சி வச்சுருக்கேன். வெல்லமும் இதுக்குன்னு ஒரு சில ரெசிபிஸ் இருக்குது, சொல்கிறேன். நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஆனால் வெல்லத்தில் செய்கிற எல்லா ஐட்டமும் நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் செய்ய முடியாது. இது செய்யும் பொழுது நான் வெல்லத்தை பற்றி சொல்கிறேன். அடுத்தது வந்து மல்லி வந்து இதுதான் பொடி செய்வாங்க, தனியான்னு கூட சொல்லுவாங்க, மல்லித்தூள்னு சொல்கிறாங்க. இதில் தான் செய்கிறது. சுக்குமல்லி காப்பி செய்யலாம், அப்புறம் நிறைய பொடி வகைகள்லாம் இதை யூஸ் பண்ணி தான் செய்யணும். அதனால் இதுவும் நம்மளுக்கு வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். முழு மல்லி இது. அடுத்தது மிளகாவில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது காஷ்மீரி மிளகா, காரம் இருக்காது, கலருக்காக போடுறது. இது வந்து குண்டு மிளகா, இது வந்து நீட்டு மிளகா. இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ரொம்ப காரம் அடிக்கிற வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கினீங்கனாக்கா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த மிளகா வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு மிளகாலையும் ஒரு நல்ல குணம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் சேர்த்து தான், எப்போ மிளகாத்தூள் அரைச்சாலும் எல்லா மிளகாயும் கலந்து எல்லா வெரைட்டிஸும் போட்டு தான் அரைப்பேன். ஸோ கலரும் வந்துடும், காரமும் வந்துடும். அடுத்தது வந்து மஞ்சளில் வந்துட்டு 2 மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சள் வந்து குண்டு மஞ்சள், இது வந்து விரலி மஞ்சள். குண்டு மஞ்சளை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து குளிக்கிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இந்த விரலி மஞ்சள் தான் நம்ம மிளகா மல்லியெல்லாம் அரைக்கும் போது போடலாம். மஞ்சத்தூள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா டெய்லி சமையலுக்கு, அதுக்கு வந்து இந்த மஞ்சள் தான் யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம தூள் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பெருங்காயம் வந்து தூளாகவும் கிடைக்குது, கட்டியாகவும் கிடைக்குது. நம்ம வந்து கட்டிக்கு ஒரு சில பர்பஸ் இருக்குது, தூளுக்கு ஒரு சில பர்பஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு சிலது இருக்கும். இது வந்து நம்ம சமையல் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. கசூரி மேத்தி, வெந்தயக்கீரையோட இலை இருக்கு இல்லையா, காஞ்ச கசூரி மேத்தி, இதெல்லாம் நம்ம நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் செய்யும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஓமம்லாம் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓமம்னாக்கா இது இப்படிலாம் இருக்கும். நம்மளுக்கு திடீர்னு ஒரு அஜீரண பிரச்சனை வருது, திடீர்னு நைட்டில் வயிற்று வலி வருது, அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஓமத்தை வாயில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிங்க, சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வயிற்று வலிக்கெலாம் நல்லது. ஸோ வீட்டில் வந்து ஓமம் இருக்கணும். எள்ளு வந்து அது ஒரு ரொம்ப கம்மியான ரெசிபிஸ் தான் எள்ளு, அது இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்தது ஷாஜீராங்கிறது வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ஜீரகம் மாதிரியே இருக்கும், ஆனால் ஜீரகத்தை விடவும் குட்டியாக இருக்கும். இது வந்து பிரியாணி, ஹைதராபாதி பிரியாணி அதெல்லாம் செய்கிறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எள்ளில் வந்து இன்னொரு எள் இருக்குது, வெள்ளை எள். முடிஞ்ச வரைக்கும் கருப்பு எள் வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க, இது கொஞ்சம் கசப்பு தூக்கலாக இருக்கும். இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ எள் போட்டு ஏதாவது ரெசிபி செய்யணும் அப்படின்னாக்கா வெள்ளை எள், நீங்கள் வெள்ளை எள் வாங்கினா மட்டுமே போதும். அடுத்தது வந்து கருஞ்சீரகம் வந்து இதுவுமேட்டுக்கு மெடிசினல் வேல்யூ தான். இதெல்லாம் வீட்டில் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க அப்படின்றப்போ இந்த கருஞ்சீரகம் வெந்தயப்பொடியெல்லாம் சாப்பிட்டாக்கா நல்லது. ஸோ இதெல்லாம் ஏஜ் ஆனாக்கா வாங்கினா போதும். இப்போதைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது வந்து வினிகர் வச்சுக்கோங்க. எப்போவுமே வீட்டில் வினிகர் இருக்கிறது நல்லது. நம்ம பன்னீர்லாம் செய்கிறீங்க, சப்போஸ் அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து வினிகர் வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்பிள் சைடர் வினிகர். கிளீனிங்க்கு தனி வினிகர் இருக்குது, இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. சிந்தட்டிக் வினிகர் வந்து நீங்கள் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஈனோ சால்ட் இருக்கிறது வந்து இதுவும் நல்லது. இதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு.
பேக்கிங் சோடாவும் ஒரு சில சமயத்தில் ஒரு சில குறிப்புகளுக்கு யூஸ் ஆகும். ஸோ பேக்கிங் சோடா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம மார்னிங் டீ காஃபி எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது காஃபி, ஃபில்டர் காஃபி. நீங்கள் ஃபில்டர் காஃபி தான் போடுவீங்க அப்படின்னாக்கா ஃபில்டர் காஃபி, அப்படி இல்லைன்னாக்கா இன்ஸ்டன்ட் காஃபி வேணுனாக்கா இன்ஸ்டன்ட் காஃபி இது ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டீத்தூள் இது வந்து டஸ்ட் டீ, இது வந்து லீஃப் டீ. பிளாக் டீ அந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லீஃப் டீ யூஸ் பண்ணுங்கள். பால் டீ போடணுன்னாக்கா டஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அந்த பழக்கம்லாம் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.